அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். பைக்கில் பின்னாடி உக்காந்துட்டு போகிறது என்ன ஒரு சுகம். ஆஹா, என்னது ஸ்பீடு அதிகமாகிட்டான். ஏப்பா சிவா, கொஞ்சம் மெதுவாக ஓட்டேன்ப்பா. இதுக்கு மேலே மெதுவாக ஓட்டினா தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஆஹா, சரி ஓட்டுப்பா. A few moments later. அப்பாடா, டீ கடைக்கு வந்தாச்சு. ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏரியா விட்டு ஏரியா வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையே, வந்து தான் ஆகணும். பெஞ்சிலையும் உக்காந்தாச்சு. என்ன கூட்டம், என்ன கூட்டம். மாஸ்டர், டபுள் ஸ்ட்ராங்கா டபுள் டீ. ஆஹா, எப்பா, நாய் ஒன்று ஒன்னவே முறைச்சு பார்க்குது. ஆஹா, குலைக்குதையா. குலைச்சாதான் அது நாய். சரி, ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கும். ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டு அனுப்புப்பா. ஆஹா, பிஸ்கட்டை போடவும் அது பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுச்சேயா. ஒருவேளை பிஸ்கட்டுக்காக தான் முறைச்சிருக்குமோ. டபுள் டீ டபுள் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. டீயை கொடுங்க. ஆஹா, என்னது, டீயை வாங்குறப்ப ஒருத்தன் தடுக்கிறான். என்ன பிரதர், ரொம்ப அர்ஜென்ட்டா? சரி வாங்கிக்கங்க. முதல்ல நீ வாங்கிக்கடா. அப்பா, ஆஹா, என்ன அது, டீயை தான் வாங்கிக்கன்னு சொல்கிறான்னு பார்த்தா இந்த குத்து குத்துறான். ஏண்டா, என்ன தைரியம் இருந்திருந்தா எங்கள் ஏரியாவுக்கே வந்து தூக்கி இருப்ப. ஓஹோ, அந்த மேட்ரா? ஆஹா, என்னது, ஒருத்தன் தான் பார்த்தா 9 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. பாருங்க பிரதர், பிரச்சனைன்னு என் காதுக்கு வந்துட்டா உன்னோட ஏரியா இல்லை, உன் அப்பனோட ஏரியாவிலையும் வந்து தூக்குவேன். போதுமா? டேய், யாரை தூக்குறாங்கன்னு இப்போ பார்க்கலாம்டா. டேய், எல்லாரும் சேர்ந்து இவனை தூக்குங்கடா. A few moments later. அப்பாடா, எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான்பா. இந்தாங்க தம்பி, ஸ்பெஷல் டீ. ஆஹா, அடி கொடுத்ததும் ஸ்பெஷல் டீ. ஏப்பா, எதுக்காக ஒன்று அடித்தானா? நம்ம தான் தூக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே, அதுக்கு தான் வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்க. இந்தாங்கப்பா டீ. ஏம்மா, பைரவனுக்கு பால் வச்சியாமா? நாய்க்கு என்னப்பா அவசரம்? பைரவன் குடிக்காம நான் எப்பம்மா குடிச்சிருக்கேன்? ஏப்பா, அந்த நாய்க்கு ஏப்பா ரொம்ப இடம் கொடுக்குறீங்க? அது நாய் இல்லைம்மா, உன்னோட அம்மா. என்னப்பா சொல்கிறீங்க? நாய் என்னோட அம்மாவா? அப்போனா நான் நாய்க்கு தான் பிறந்தேனா? அப்படி சொல்லலம்மா, உங்கள் அம்மாவோட நினைவா இருக்கிறதுனால அப்படி சொன்னேன். நாய்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இந்த நாயை பார்த்தா சுத்தமாக எனக்கு பிடிக்கலப்பா. நீங்கள் தான்ப்பா என்னோடய உயிர். எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம். பைரவா, பைரவான்னு கூட்டதுமே என்ன பாசத்தோடு வருது. பாரும்மா மஞ்சு, பைரவன் உன்னை பார்த்து பயப்படுறான். வாடா வாடா பைரவா, இந்த பால் ஊற்றுறேன், முதல்ல குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே தலையை நிமித்தி என்ன பாசமாக என்ன பார்க்குறான். அருவு கட்டவனே, வைக்கிறது தண்ணி பால், இதுக்கு இவ்வளோ திட்டு. பார்த்தீங்களாப்பா, நான் கொடுத்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் என்னையவே பார்த்து குலைக்குது. பால் தண்ணியாக இருக்கும் போல், அதுதான் குலைக்குது. அதை கலந்தவனை போய் பார்த்து குலைக்க சொல்லுங்க. பாத்தியா மறுபடியும் என்னையே பார்த்து குலைக்குது. உன்னை சும்மா விட்டு அடங்க மாட்டேன், 4 போடுறேன். மஞ்சு, பைரவனை அடிக்காதம்மா. பைரவனோட சாபம் ரொம்ப பொல்லாதது. ஏப்பா, எத்தனை வருஷம்தான் இதையே சொல்லி என்னை பயமுறுத்திக்கிட்டே இருப்பீங்க? யாரோ ஒருத்தங்களுக்கு பழிச்சா எனக்கும் பழிச்சிடுமா என்ன? இந்த நாயால் 7 வீடு மாற்றியாச்சுப்பா. உன்னை திட்டுறாங்களேன்னு என்ன பார்க்குறியா? பெருசு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சாபம் அது இதுன்னு போட்டு கொடுத்து எங்கள் 2 பேத்துக்குள்ள பகையை வளர்த்து விட்டுட்டான். ஏண்டா டப்பா தலையா, குலைக்கிறப்பெல்லாம் அதை சாபம்னு சொல்கிறியா? என்ன பண்ணுறது, நன்றிக்காக பொறுத்து போனாலும் சமயத்தில் நம்மளை விட பாடா பட்டுத்துறானே. என்ன பண்ணுறது, சமாளிப்போம். டெய்லி 3 வேளை சாப்பிட்டாகணுமே. என்ன அது, பைரவன் ஏதோ யோசிக்குது. அப்பாடா, முழுசாக குடிச்சிட்டான். இப்போ தான் எனக்கு நிம்மதி. ஆமாம், இது ஒரு பால்,
இதுக்கு இவ்வளோ பிரச்சனை.